திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதமான இந்த பண்டிகை காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து உன்னிப்பாகவும் கவனமாகவும் மிகவும் சரியாகவும் சத்தியத்தை கவனித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது அவருக்கு பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வித்து என்று அவர் அழைக்கப்படுகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். வித்து என்பதை ஆங்கிலத்தில் சீட். தேவன் ஆபிரகாம் இடத்தில் பேசும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல வம்சம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க. இன் தை சீட் என்ற ஆங்கிலத்தில் வந்தாலும் மொழிபெயர்ப்பில் குடும்பத்தில், உன்னுடைய குடும்பத்துக்குள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பல பெயர்களை இவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இயேசு கிறிஸ்துவை ஒரு மரத்தின் வேர் என்று கூட அழைத்திருக்கிறார்கள், கிளை என்றும் அழைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம், இந்த பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது இயேசுவை விட்டு விலகி போன மக்கள் மரத்தையும் செடியும் விளக்குகளையும் கேக்குகளையும் வெட்டி கொண்டாடி அவர்கள் கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஈசாயினுடைய அடிமரம், வேர் என்று வேதாகமம் அழைக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் முதல் வசனம், பக்கம் 817 பழைய ஏற்பாடு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். உங்களுக்கு தெரியும், தாவீதினுடைய அப்பா பேர் ஈசாய். ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் சென்று உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்கும்போது முதல் 7 பிள்ளைகளை தள்ளிவிட்ட தேவன் 8வது பிள்ளையாகிய தாவீதை அவன் ஆடுகள் மத்தியில் இருக்கிறான் என்று ஈசாய் சொன்னபோது சாமுவேல் அவனை கொண்டு வா என்று சொன்னான். அப்பொழுது ஈசாய் தன் மகனை அழைத்து வந்தபோது அவன் சிறியவனும் அழகானவனும் சுருள் முடி உடையவனும் பார்வை நன்றாக உடையவனுமாக இருந்தான். அவன் மிகவும் சிறுவனாக இருந்தான். அப்பொழுது ஏறக்குறைய அவனுக்கு வயது ஒரு 17 இருக்கும். சாமுவேல் தன்னுடைய தைல குப்பியை எடுத்து அவன் தலையிலே வார்த்து, இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜா இவன்தான் என்று சொன்னான். ஆக ஈசாயின் மகனாகிய தாவீது, இந்த தாவீதின் குடும்பத்தை ஒரு மரத்தோடும் ஒரு கிளையோடும் வேதாகமம் ஒப்பிட்டு பேசுகிறது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஆங்கிலத்தில் ஃபேமிலி ட்ரீ என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது குடும்ப மரம் என்று நாம் அதை சொல்லலாம் தமிழில். ஃபேமிலி ட்ரீனால் என்ன அர்த்தம்னா, ஒரு மரம் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை, தாத்தாவுக்கு பையன், அவருடைய பையன், அவருடைய பையன், அவருடைய பையன், அந்த மாதிரி ஒரு மரத்தில் எத்தனை அந்த குடும்ப அங்கத்தினர்கள் எப்படியெல்லாம் கடந்த 5 தலைமுறையாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணுன்னா ஒரு மரத்தை தான் அடையாளமாக வச்சு அந்த கிளைகளை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்ப அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் இயேசு கிறிஸ்துனுடைய குடும்ப அட்டவணையை ஆபிரகாமிலே தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு வரிசையை காண்பிக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் திடீரென்று தோன்றிய ஒரு தூசியோ ஒரு தும்போ ஏதோ ஒரு வகையில் ஆச்சரியமான ஒரு மனிதனோ கிடையாது. அவர் வரலாற்று நாயகன். அவர் குடும்ப தோன்றல். எப்படி ஒரு பெரிய மரத்தை நம்ம பார்த்து வியக்கும்போது அதனுடைய வேரை பற்றி சிந்திக்கிறோமோ, அதை பற்றி யோசிக்கிறோமோ, அதுபோல் இயேசுவை நாம் பார்க்கும்போது, அவருடைய பிறப்பை கவனிக்கும்போது, அதை குறித்த ஒரு கொண்டாட்டத்தை நாம் கொள்ளும்போது, நாம் அவருடைய வேர் எங்கே இருந்து வந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த மரம் எங்கே இருந்து உருவானது என்று நாம் கவனிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மாம்சமானார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். The word became flesh. மாம்சமாக அவர் வருவதற்கு ஏதேன் தோட்டத்திலே இருந்த வாக்குத்தத்தம், ஆபிரகாம் இடத்திலே புதுப்பிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஈசாயினுடைய குடும்பத்திலும் புதுப்பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு ஒரு சிறந்த யூதர். மத்தேயு சுவிசேஷம் யூத மக்களுக்காக சிறப்பாக எழுதப்பட்டது. அந்த யூதர்களுடைய பாரம்பரியம், குடும்ப அட்டவணை, அவர்களுடைய பண்டிகை, அவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவங்களுடைய பாரம்பரியம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மத்தேயு சுவிசேஷத்தை படிக்கணும். மத்தேயு தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதும்போது முதலாவது இயேசு அவர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா, திடீரென்று ஞானம் பெற்ற ஒருவர் அல்ல, திடீரென்று மக்களால் அறியப்பட்டவர் ஒருவர் அல்ல. அவர் வரலாற்றில் தேவனுடைய தீர்மானத்தின்படி ஏதேனுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டவர், ஈசாயினிடத்தில் புதுப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த வரலாற்றை நீங்கள் படித்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, ஒரு வரலாறு என்று சொல்கிறார். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பூம். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் அன் ஹிஸ்ட்ரி. ஒரு வரலாறுங்க அது. திடீரென்று ஏதோ மினுக்கிற ஒரு வெள்ளைக்கல்லோ பரணிக்கல்லோ அல்ல அது. திடீரென்று ஞானம் பெற்று ஒரு கருத்து சொல்கிற ஒரு மார்க்கம் அல்ல. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் பண்டிகையில் மூழ்கி அவர்கள் வேறு விதமாக சென்று விட்டார்கள், மதமாக மாறிவிட்டார்கள். நீங்கள் மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இந்த 17வது வசனத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 42வது தலைமுறை என்று சொல்கிறார். எவ்வளோ துல்லியமாக இருக்குது பார்த்தீங்களா? இன்று கிறிஸ்து பிறந்தார், திரு இராவிலே, இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் இந்த இயேசுனுடைய வரலாற்றை மறந்துட்டாங்க. வரலாற்றை மறந்தவர்கள் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் எழுந்து விட்டார்கள். லூக்கா என்ற ஆசிரியர் மிகவும் படித்தவரும் கல்விமானும், அவர் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறார். ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பது போல நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணையை ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 முதல் 38 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 38வது வசனத்தில்
இயேசு கிறிஸ்து யாருன்னா அவர் தேவனுடைய குமாரன். முதல் மகன் யார் பூமியிலனா? ஆதாம். இந்த ஆதாமனுடைய மகன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேத். சேத்தினுடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏனோஸ். நீங்கள் கேட்கலாம் ஏன் சேத்துன்னு. காரணம் காயின் தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். ஆகவே ஆபேலினுடைய வம்ச அட்டவணை போய்விட்டது. காயின் கொலைக்காரனதுனாலே அவனுடைய அட்டவணை போய்விட்டது. ஆதாமுக்கு பிறந்த 3வது மகன் தான் சேத். சேத்திலிருந்து கணக்கெடுக்கிறார். சேத், ஏனோஸ். அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் என்பதை 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஏறக்குறைய 72 தலைமுறைகளை ஏணி வைத்து ஏற்றுவது போல வரலாற்றிலே நடந்த சம்பவத்தை வரிசைப்படுத்தி காண்பிக்கிறார். இதை படிக்கிறவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பதில் இருக்கா பைபிளில்? இதை படித்தவர்கள் சமயத்தில் அதை ஓவர்லேப் பண்ணுறது, அதை அப்படியே மறந்து ஸ்லிப்பாகி போயிடுறது. நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்த ஒரு நபர் அல்ல. அவருக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு வரலாறு, ஒரு உலக தோற்றம் அவருக்குள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தாவீதின் குடும்பத்திலே பிறந்தார். அப்படின்னா அன்னையிலிருந்தே அவருடைய குடும்பம் ராஜ குடும்பமாக மாறிடுச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று நாம் அழைக்கிறோம். ஏன்னா அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அதாவது யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமை சேர்ந்தவங்க. பெத்லகேம் தாவீதினுடைய ஊர். ஆக அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களும் தாவீதினுடைய உறவினர்கள். அந்த வகையில் பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேகர் அவரை கூப்பிடும்போது தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட் என்று அழைத்தார்கள். அது சரிதான். இப்பொழுது இந்த பைபிளினுடைய கடைசி பக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன என்று சொல்கிறார் என்று பாருங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. நல்லா கவனிச்சுங்க. தெருமேல இருக்கிறவங்களுக்கும் ஊரில் இருக்கிறவனுக்கும் இல்லை இந்த செய்தி. சபையில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். கவனிங்க, நான் தாவீதின் வேரும், ரூட் ஆஃப் டேவிட், சந்ததியும் பிரகாசமுமான விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இயேசு தன்னை யார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கொடி இருக்குது. அந்த தேச கொடியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாவீதினுடைய நட்சத்திரம். இன்ன வரைக்கும், அதாவது இயேசு பிறந்ததுலேருந்து இன்னி தேதிக்கு 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2000 ஆண்டுகளாக யூதர்கள் இந்த நட்சத்திரத்தை தங்கள் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம், வாழ்க்கை மாற்றும் வெளிச்சம், வழிகாட்டும் நட்சத்திரம், பூமியில் உள்ள மனிதனை மோட்சத்துக்கு வழிகாட்டும் அடையாளமாக இயேசு இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உதிக்கும் நட்சத்திரமாக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, தாவீதினிடத்தில், தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து தேசத்தை ஆட்சி செய்யும் காலத்தில் தேவன் அவனுக்கு ஒரு சத்தியத்தை செய்தார், அல்லது வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். God made a promise to King David while he was on the throne. தாவீதினுடைய மனசில் எருசலேமில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டணும்னு ஒரு விருப்பம். அதுக்காக எல்லா பொருளையும் அவன் சேகரித்தான். கர்த்தர் சொன்னார், நீ கட்டக்கூடாதுன்னு. உன்னுடைய கரங்கள் இரத்தம் சிந்தியதாக இருக்கிறது, ஆகவே நீ கட்டக்கூடாது என்று சொன்னார்.
அப்பொழுது தாவீது தன் மகனாகி சாலமோன் அதை கட்டுவான் என்று நினைத்தான். அது உண்மைதான். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான். தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் இயேசு கிறிஸ்து முன் 2 முறை இடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 70வது ஆண்டு தரைமட்டமாக அது இடிக்கப்பட்டது. அப்போது சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தேவன் வாசமாக இல்லை. தேவன் வாசமாக இருக்கிற ஆலயத்தை மனுஷனால் இடிக்க முடியாது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்காக கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று கேட்கிறார். என் அன்பு சகோதரர்களே, தாவீதினிடத்தில் கர்த்தர் பேசும்போது உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய கர்ப்பத்தின் வழியாக பிறக்கிற வழித்தோன்றலாகிய இன்னொருவர் வருகிறார். அவர் ஒரு ஆலயத்தை கட்டுவார். அந்த ஆலயம் மனுஷரால் இடிக்கப்பட முடியாது. அந்த ஆலயம் கண்கள் பார்க்கக்கூடியது அல்ல, அது ஆவிக்குரியதாக இருக்கும். பாருங்கள், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 393 பழைய ஏற்பாடு. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, கவனிங்கள், நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை, கவனியுங்கள், என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சகோதரர்களே, பல காலமாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த போதகர்கள் இந்த பகுதியை தாவீதுக்கு சாலமோன் கட்டப்போகிற ஆலயத்தை பற்றி தான் பேசினார் என்று தகவலாக சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரிட்டேஷன், இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தான் இருக்குது. உண்மையிலேயே தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சிக்கு வந்தார். சாலமோன் இஸ்ரவேல் மீது 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். சாலமோன் ஆட்சி செய்கிற காலம் வரைக்கும் 12 கோத்திரங்களாக இருந்த இஸ்ரவேலர்கள் ஐக்கிய இஸ்ரவேலர்களாக இருந்தாங்க. சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகபியாம் வந்தபோது அவன் கர்வம் கொண்டு பெருமை பேசி, என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை விட பெரியது என்று சொன்னான். அவ்வளோ கர்வமான பேச்சு. அடங்காத சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தான், வரிகளை போட்டான். அதை கண்ட ஐக்கிய இஸ்ரவேலர்கள், ஐக்கிய இஸ்ரவேலர்னா 12 கோத்திரம், அதில் 10 பேர் வடக்கு போயிட்டான், சமாரியாவை தலைநகராக கொண்டு போயிட்டான். 2 கோத்திரம் எருசலேமை தலைநகராக கொண்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இந்த 2 கோத்திரம் தான் எருசலேமில் நின்னாங்க. அந்த 2 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தின் வழியாக இயேசு வந்தார். ஆக சாலமோன் தேவாலயத்தை கட்டினது என்பது உண்மைதான். ஆனால் அது அழிந்து போயிற்று, அது பிரிந்து போயிற்று. இஸ்ரவேலர்கள் ஐக்கியமாக இல்லை. இயேசு பிறந்தபோது யூத குடும்பத்தில், அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூத குடும்பம், யூத கோத்திரத்தில் தான் அவர் பிறந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் தான் பிறப்பார் என்பதை ஆபிரகாமுக்கு பிறகு வந்த ஈசாக்கு, ஈசாக்கு பிறகு வந்த யாக்கோபு, யாக்கோபின் இடத்துல கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 67வது பக்கம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும், கவனியுங்கள், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம். யாக்கோபினிடத்திலே இது சொல்லப்பட்டது. அதாவது
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் என்பவர்கள் இன்னும் எகிப்து தேசத்து அடிமைகளாக கூட இன்னும் மாறலை. அவர்கள் இன்னும் எகிப்துக்கு கூட போகலை. என் அன்பு சகோதரர்களே, தேவன் முன்கூட்டியே சொன்னார், யூத கோத்திரத்தில் தேவ நீதியை கொடுக்கும் நியாய பிரமாணிகன் செங்கோலை உடைய ஒரு அரசனாக வருவார். இப்போ இதையும் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கருத்தையும் ஒன்றா இணைச்சி படிச்சிங்கன்னா தேவனுடைய வசனம் எவ்வளவு சரியாக பொருந்தி வருகிறது. அதனால தான் இயேசுவை தாவீதினுடைய சந்ததி, தாவீதினுடைய வேறுமானவர் என்று நாம் அழைக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் பக்கம் 338 வசனம் 5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ பெனால் அடிக்கோடிடுங்கள், யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அழுகிறார்கள் ரட்சிப்புக்காக. தேவனே என்னை ரட்சியும் என்று உலகமே அழுகிறது. தேவனுடைய தீர்மானத்துக்கான ஒருவர் வர வேண்டும். நம்மை ரட்சிப்பதற்காக ஒருவர் பிறக்க வேண்டும். ஏவாள் இடத்துல சொன்ன வித்து, ஆபிரகாம் இடத்துல சொன்ன சந்ததி, தாவீதின் இடத்துல சொன்ன அந்த வேர், அந்த கிளை வர வேண்டும். அப்பொழுது நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய தீர்மானத்தை மனிதர்களுக்கு சொல்லத்தக்கதாக, வெளிப்படுத்தத்தக்கதாக ஒருவர் இருக்கிறார். அவர் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு 7 கண்கள் இருக்கிறது. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி மனிதனுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் சிலுவையில் நாம் பார்க்கிறோம். சிலுவை தேவனுடைய ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறது. அவர் சிந்திய இரத்தம் மனிதனுடைய ரட்சிப்புக்கானதை காண்பிக்கிறது. சிலுவையில் இயேசு மரித்தது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் 7 கண்களால் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஆவியைப் போல எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய பரிபூர்ணமான வார்த்தையாகிய சுவிசேஷமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலையில் இயேசு கிறிஸ்து தாவீதின் வேரும் யூத கோத்திரத்து சிங்கமும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கார். அந்த தீர்க்க தரிசனம்லாம் எடுத்து படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இல்லை, குறிப்பாக தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய ஆத்துமா அழிந்து விடுமா, அதான் முடிவா என்று கேட்டால் இல்லை. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். 27வது வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இப்பொழுது 29வது வசனம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு கூட தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து
உன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆன்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த தகவல் மூலமாக தான் தாவீதினிடத்தில் தேவன் பண்ணின சத்தியம், இந்த காரணத்தால் தான் தாவீதினிடத்தில் தேவன் பண்ணின அந்த சத்தியம், அந்த வாக்குறுதி அவனுடைய மகனாகி சாலமோனை பற்றி அல்ல, சாலமோன் கட்டின தேவாலயத்தை பற்றி அல்ல, தாவீதினுடைய குடும்பத்தில் வரப்போகிற அந்த வேராகிய அந்த கிளையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவர் மரித்தாலும் அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்கு செல்லாது, அவர் மரித்தொழுந்து எழுப்பப்படுவார். அவருடைய உயிர்த்தெழுதலை தாவீது முன்னறிந்தான், தெரிந்து கொண்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவை தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மரத்தின் வேராகவும் கிளையாகவும் நம்முடைய இரட்சிப்பாகவும் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கூடுதலாக அன்றைக்கு பேதுரு இந்த கருத்துக்களை எடுத்து பேசும்போது எருசலேம் நகரத்தில் 2 கல்லறைகள் இருந்தது. தாவீது மரணம் அடைந்த போது அவனுக்காக கட்டப்பட்ட கல்லறை, இயேசு மரணம் அடைந்த போது அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு கல்லறை. தாவீது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 1000 ஆண்டுகளில் வாழ்ந்தார். இந்த யூதர்கள் அந்த 1000 ஆண்டுகளாக இன்னைய தேதி வரைக்கும், இயேசுலேருந்து இன்றைக்கி 2000 வருஷம் ஆக 3000 வருஷம் இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா எப்ரோன்ற இடத்துல தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டதாகவும் அலங்கரிக்கப்பட்டதாகவும் அதை அந்த யூதர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் பேதுரு பேசுகிற அந்த காலம் தாவீதிலிருந்து 1000 ஆண்டுகள். என்ன சொல்கிறாரு? தாவீதின் கல்லறை மூடி இருக்கு, கிறிஸ்துவின் கல்லறை திறந்திருக்கிறது. அப்படியானால் அவருடைய ஆத்மா பாதாளத்தில் போகலை, அவர் மரித்தொழுந்து எழுந்தார். இந்த கருத்தை தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னதை நீங்கள் ஏன் கவனிக்கலை? அது மாத்திரம் இல்லை, இந்த 32வது வசனத்தில் ஒட்டுமொத்தமான அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை இப்படி சொன்னதுனால அன்றைய யூதர்கள் கதி கலங்கி போய் பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பாவம் செய்தோம், தேவனுடைய குமாரனை கொன்றோமே என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடபடியில் 2:41. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடபடியில் 2வது அதிகாரம் 47வது வசனம். ஆகவே அன்பு சகோதரர்களே, வரலாற்றையெல்லாம் இப்படி தள்ளிட்டு நாம் ஏதோ ஒரு மரத்தையும் ஒரு கோமாளியையும் ஒரு பண்டிகையாக நினச்சிக்கிட்டு நம்மை நாமே மோசம் போய்க்கு கொள்ளலாமா? இயேசுனுடைய பாவங்களை மன்னிக்கும்படி பிறந்தார், தேவனுடைய வார்த்தையாக பிறந்தார், ஆதியிலே சொல்லப்பட்டவராக பிறந்தார், வரலாற்று நாயகனாக பிறந்தார். இவ்வளவு சாட்சிகளை விட்டுவிட்டு இன்னொரு புதிய சாட்சியை நீங்கள் தேடக்கூடாது என்று சொல்லி இந்த கருத்தை இங்கே நிறுத்துகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, உமது வார்த்தையை கேட்ட நாங்கள் அதன்படி நடக்கவும் விசுவாசமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?